அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலும் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். திருச்செந்தூர் வேலவனே. இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம ஏன் பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும், ஏன் நம்மளால் செட்டில் ஆக முடியல அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம். இப்போது ஒரு சிலர் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போவீங்க, ஒரு சிலர் படிப்பை பாதியில் நிறுத்திட்டு வேலைக்கு போவீங்க. 2 வருஷம் வேலை செய்கிறீங்க, 5 வருஷம் வேலை செய்கிறீங்க, 10 வருஷமாக வேலை செய்கிறீங்க, 40 வருஷம் வேலை செய்கிறீங்க, 60 வருஷம் வேலை செய்கிறீங்கப்பா. ரிட்டையர்டே ஆக போகிறீங்க, ரிட்டையர்டும் ஆகிட்டீங்க. நான் என்ன கேட்குறேன், சம்பளத்தை வேலை செஞ்சீங்கல்ல, என்ன உங்கள் ஃபேமிலி செட்டில் ஆச்சு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். பிஸ்னஸ் பண்ணுறவன் சீக்கிரமாக ஒரு லைஃப்பில் செட்டில்மெண்ட் ஆகிறாங்க. நீங்கள் ஒரு 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா, ஒரு வருஷம் கழித்து ஒரு இன்க்ரிமெண்ட்டுன்ற பேரில் ஒரு மினிமம் ஒரு 2,000 ஒரு 3,000 போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் 13,000 வாங்குவீங்க. அப்போது ஒரு வருஷத்தோட வருமானம் எவ்வளோ ஆகுது? 10,000 சம்பளம், 1,20,000 ஒரு வருஷத்துக்கு. அப்போது நீங்கள் எப்படி கால்குலேஷன் பண்ணால், ஒரு வருஷத்துக்கு 1,20,000 நான் சம்பளம் வாங்கணும். என்னுடைய சம்பளம் 1,20,000. அப்போது யோசிச்சு, இதே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவன் அந்த 1,20,000 ஒரு பிஸ்னஸில் அவன் பண்ணும்போது அவன் 3 மாதத்துல எடுத்துருவான் இல்லையா? 6 மாதத்தில் எடுத்துருவான். பேலன்ஸ் இருக்கிற 6 மாதம் அவனுக்கு சேவிங். நம்ம சொல்லுவோம், நேரம் எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிஸ்னஸ் பண்ணுறவன் 6 மாதத்துக்கு 6 மாதம் 1,20,000 அவன் எடுத்துட்டான்னு வச்சுக்கேன். பேலன்ஸ் 6 மாதம் அவனுக்கு மிச்சம் சேவிங்ஸ். அது அவன் அடுத்தது அதை முதலீடு போடுவான். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இதுதான் ஒரு அட்வான்டேஜ். ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்குன்னா என்ன? நீங்கள் முதலீடு பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணால் ரிஸ்க் இருக்குது சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, முதலீடே பண்ணாமல் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, என் குடும்பம் வீட்டுக்குள்ளே நிம்மதியாக தூங்கணும், நல்லா சாப்பாடு சாப்பிட்ணும், நான் மட்டும் நல்லா உழைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்றவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு வியாபார வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லிக் கொடுக்குறேன், வாங்க சம்பாதிக்கிறதுக்கு. நீங்கள் எப்படி சம்பாதிக்கலாம், எது சம்பாதிக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறோம். நீ தனியாக பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு கூட டீம் இருக்கும். எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதை சொல்லிக் கொடுக்குறோம். இது என்னங்க பிஸ்னஸ்ஸு, நேரில் வாங்க சொல்லிக் கொடுக்குறோம். கற்றுக்கிட்டு நீங்கள் சம்பாதிக்கணும். பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். யோசிச்சு பாருங்கள், 10 வருஷம் நீ வேலை செய்கிற, 10 வருஷம் உன்னுடைய உடல் உழைப்பு, உன்னுடைய வெற்றி கண்டிப்பாக ஜாப் செக்யூரிட்டி. மாதம் ஆனால் 10,000 20,000 ஒரு சம்பளம் வந்துடும். கரெக்டாக 1,000 ஆனால் ஒரு சம்பளம் வந்துடும். ஆனால் அது பத்தாதுன்றோம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். யோசிச்சுப்பா, நீங்கள் என்ன 5 10 சம்பாதிக்கிறது மட்டும்தான் நீங்கள் பிறந்து இந்த மனித பிரிவு எடுத்திருக்கீங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். உங்களை மாதிரி இப்போ உங்கள் கூட படித்த பசங்கள்லாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவனை எடுத்து பாருங்கள். அவனோட ஸ்டேட்டஸ் எப்படி வளர்ந்துருக்கு, நீங்கள் எந்த தரத்தில் இருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அப்போது பிஸ்னஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. ஆனால் ரிஸ்க் எடுக்க ஏன் தயங்கணும்னா, நம்ம முதலீடு போகணும். நம்மகிட்ட முதலீடு இல்லை, அதனால் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ முதலீடே இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் கிடைக்குது அப்படின்னா நம்ம எடுத்து பண்ணலாம் இல்லையா? மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கிடையாது. நம்ம பண்ண போகிறது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். ரியல் எஸ்டேட்னால் அந்த 10க்கு 10 ரூம் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தியா, அந்த மாதிரி கிடையாது. இது பக்காவாக நம்ம அப்படி கவர்மெண்ட் அப்ரூவலோடு பண்ணிக்கிட்டு சரிங்களா? நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ட்ரைனிங் அட்டன் பண்ணி கற்றுக்குன்னு நீங்கள் எப்படி சம்பாதிக்கலாம், இது நல்லதா கெட்டதாக உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்றத பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். வருஷத்தில் 40, இப்போ 25 வயசு ஆகுதுன்னு வச்சிங்களேன். 20 வயசில் படிப்பு முடிச்சிருக்கோம். 5 வருஷம் வேலைக்கு போகிறீங்கள, 10 வருஷம் வேலைக்கு போகிறீங்களா, 20 வருஷமாக வேலைக்கு போயிட்டு தானே இருக்கிறீங்க. என்ன முன்னுக்கு வந்துட்டீங்க? ஒரே ஒரு நாள் நேரில் வாங்க, நேரில் உட்காருங்க. இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம் அந்த ஒரு நாளில் 2 மணி நேரம்
உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுறதுக்கு உண்டான ஒரு வழியை உங்களுக்கு காமிக்கிறோம். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த டோல்பியில் ஒரு படம் ஒன்று வந்தது. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டு தான். அவன் வந்து அந்த பஸ்ஸை பிடிச்சி போனான் அப்படின்னா அவனோட லைஃப் எப்படி இருக்குது, அந்த பஸ்ஸு பிடிக்காமல் விட்டுட்டான் அப்படின்னா அடுத்து அவன் லைஃப் எப்படி இருக்குது, வந்து 2 பாட்டாக பிரித்து காமிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் சம்பளத்துக்கு வேலை பார்த்தீங்கல்ல, அது ஒரு ஒர்க்கு போச்சு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், 2 மணி நேரம் இங்கே வாங்க, இங்கே என்ன பிஸ்னஸ் நடக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை பாருங்கள். உங்களால் பண்ண முடியாது அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். உங்கள்கிட்ட ₹1 காசு வாங்க போகிறது கிடையாது. வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். இல்லை, உங்களுக்கு நான் பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சீக்கிரமாக நான் வந்து என்னோடய லைஃப்பை செட்டில் பண்ணணும், என்னோடய ஃபேமிலி நான் செக்யூரிட்டியாக பார்க்கணும், என் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், அவங்க எல்லோரும் நல்லா சாப்பாடு பண்ணி துணி எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, என் குடும்பம் நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக வந்து பாருங்கள். 2 மணி நேரம் உங்கள் லைஃப்போட டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அது என்னங்க, நேரில் வந்து பார்த்தா 2 மணி நேரம் வந்து நான் சும்மா அந்த யூடியூப்லேயே சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. நேரில் வாங்க, வந்து உட்காருங்க, நான் சொல்லி கொடுக்குறேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா எடுத்து நீங்கள் செய்கிற வேலையை விட்டுட்டு வான்னு நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு கிடைக்கிற டைம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இந்த ரீல்ஸ் பார்க்குற டைமு, யூடியூப் நோண்டுற டைமு, சரியா, தேவையில்லாமல் உட்காந்து சீரியல் பார்த்துட்ருக்குற டைமு, அந்த டைமில் 2 மணி நேரம் எனக்கு கொடுங்க. 2 மணி நேரம் என்கிட்ட கொடுங்க. அந்த 2 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு டைமாக மாற்றி கொடுக்க முடியும்னு நான் சொல்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து பாருங்கள், பயன்படுத்திக்கோங்க. 8248581550 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் அட்ரஸ் லொக்கேஷன் அனுப்புகிறேன், வந்து அட்டன் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க. 82 48 58 15 50 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வந்து வாழ்க்கையை என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சும்மா ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் அப்போ ஒருத்தங்கிட்ட எப்போ அடிமையாக வேலை செய்யணுன்றது கிடையாது. ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னா நிறைய இருக்குது விஷயங்கள். நேரில் வாங்க, பேசுவோம். வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.